அதேபோல எம்எம்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு மகேந்திரன் அவர்களையும் இந்த வேளையில் இணைத்துக் கொள்வதோடு நுவர்லியா மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய பாடசாலை அபிவிருத்தி குழுவினுடைய தலைவரும் அதனை போல ட்ரீமர்ஸ் ஹோட்டலினுடைய உரிமையாளர் திரு நிக்சன் அவர்களையும் இந்த வேளையில் எங்களோடு மணிக்க நெவில் பெர்னாண்ட் அவர்களை இந்த வேளையில் எங்களோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆரம்ப நிகழ்விலே அதிதிகளினுடைய இருப்பிடத்துக்கு நாங்கள் இந்த வேளையிலே அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுகளை நாங்கள் இந்த வேளையில் உத்தியோகபூர்வமாக நாங்கள் மங்கள குத்துவிளக்கேற்று நிகழ்வோடு நாங்கள் இந்த வெளியிலே ஆரம்பித்து வைக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆரம்ப நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக எங்களோடு இணைந்திருக்கின்ற நூரெலியா மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய செயலாளரும் அதே போல ஹெட்டன் உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய தலைவருமான ராமசாமி பிரபாகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனை போல ஷான் புக் ஷாப் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு சசிகுமார் அவர்களையும் அதனை போல எம்எம்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு மகேந்திரன் அவர்களையும் அதனை போல நூரெலியா மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய பாடசாலை அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் திரு நெவில் பெர்னாண்டோ அவர்களும் இந்த வேளையிலே எங்களோடு இந்த மங்கள குத்துவிளக்கேற்றும் நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் இந்த வேளையிலே அழைத்து நிற்கின்றோம். இவர்களோடு இணைந்து இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் சார்பாக ஒருவரையும் அதனை போல பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் சார்பாக ஒருவரையும் இந்த வேளையிலே இந்த மங்கள குத்துவிளக்கேற்றும் நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை போல இன்றைய நாளில் எங்களோடு இணைந்திருக்கின்ற அணி தலைவர்கள் சார்பாக ஒருவரையும் இந்த வேளையிலே இந்த மங்கள குத்து விளக்கேற்ற நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். reflect their memories and the goodness audience. Always remember him and giving the words wishing consultants and other to reflect their memories and the goodness. Always reflect their இந்த போட்டித் தொடரானது கடந்த வருடத்தினுடைய தொடர்ச்சியாக 2வது வருடமாக முறை நடத்தப்பட்டு காத்திருக்கின்ற சிறப்பம்சமாகும். அந்த வகையில் எதிர்வரும் இம்மாதம் 28, 29 மற்றும் 31ஆம் தேதிகளில் தொண்டுமான் விளையாட்டு மைதான திடலினை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் இந்த போட்டிகள் இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டித் தொடர் முழுவதுமையாக ஜூனியர் சீனியர் என்ற அடிப்படையிலே தலா 12 அணிகள் இந்த போட்டியிலே ஈடுபட காத்திருக்கின்றார்கள் என்பது சிறப்பம்சமாகும். மொத்தமாக 24 அணிகள் 3 நாட்கள் இந்த வெற்றி கிண்ணத்துக்காக இன்றைய நாளிலே இந்த ஆரம்ப நிகழ்வில் எங்களோடு இணைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் சார்பாக ஒருவரையும் இந்த வேளையிலே இந்த மங்கள குத்து விளக்கேற்றும் நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களோடு இணைந்து போட்டியில் ஈடுபடுகின்ற அணி தலைவர்கள் சார்பாக ஒருவரையும் அதனை போல போட்டியில் ஈடுபடுகின்ற வீரர்கள் சார்பாக ஒருவரையும் இந்த வேளையிலே இந்த மங்கள குத்து விளக்கேற்றும் நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். ஜனவரி மாதம் முழுவதுமாக ஜனவரி மாதம் தொட்டு அதிகமான பாடசாலைகளினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய கிரிக்கெட் போட்டிகள் அதிகமாக இடம்பெற்று முடிவிற்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இடம்பெற்று முடிவிற்கு வந்த அந்த பழைய மாணவர் சங்கங்களினுடைய இந்த கிரிக்கெட் சுற்று போட்டிகளிலே திறமையினை வெளிக்கொணர்ந்த வீரர்களை ஒன்றாக இணைத்து இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு கிரிக்கெட் வளர்ச்சிக்காகவும் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பாடசாலைகளினுடைய பழைய மாணவர் சங்கங்களுக்கு இடையிலான ஒரு உறுதியாண்மையும் அதனை போல ஒரு உறவினையும் நாங்கள் வளர்ப்பதற்காக இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை நாங்கள் 2வது வருடமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த மங்கள குத்துவிளக்கேற்று நிகழ்விலே எங்களுடைய அழைப்பினை ஏற்றி எங்களோடு இணைந்து கொண்ட அனைத்து பெருந்தகைகளுக்கும் நாங்கள் இந்த வெளியிலே
மங்களுக்கு விலக்கின்ற நிகழ்வில் இணைந்து கொண்ட அனைத்துவருக்கும் எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய வரவேற்புரை இடம்பெற காத்திருக்கின்ற இந்த வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக மும்முலையிலும் இந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்த்துவதற்காக செல்வன் கிரீஸ், அதனை போல செல்வன் நதீஸ், அதனை போல செல்வன் ஷத்விக் ஆகியோரை அன்போடு இந்த வேளையிலே அழைக்கின்றோம் இந்த வரவேற்புரையினை இந்த வேளையிலே நிகழ்த்துவதற்காக. Good evening to everyone. It is the great pleasure to warmly welcome all the distinguished guests who have graciously joined us for the opening ceremony of this friendly cricket tournament organized among the Past Pupil Association. First and foremost, we are deeply honored to have with us as our chief guest the Honorary Secretary of the Nuwara District Cricket Association, Mr. Prabhakaran. We extend our heartfelt to you, sir. We also take this opportunity to warmly welcome Sir Sasikumar, the proprietor of Norwood Shan Bookshop, for his presence and support of MMC Milk Center Mahendran, Milk Vijay, and the owner of Dreams Hotel, Neville Fernando. On behalf of the organization committee, I would like to extend a warm the managers and captains of all 24 participating teams who have gathered here to take part in this tournament. Your presence adds great value and spirit to this event, and, and we are truly delighted to have all of you with us today. Thank you, and we wish you for successful and enjoyable tournament. සුබ සන්ධ්‍යාවක් සියලු දෙනාටම ආදි ශිෂ්‍ය සංවිධානය කරන ලද මෙම මිත්‍රත්ව ක්‍රිකට් තරඟාවලිය ආරම්භක උත්සවයට එක්වී අපට ගෞරවය ලබා දුන් සියලුම ගෞරවවනීය අමුතන්ව උණුසුම් ලෙස පිළිගනිම පිරිනාම නෙමුම්. පළමුව අප සමග ප්‍රධාන ආරාධියා ලෙස එක්ව සිටින් නුවරඑළිය දිස්ත්‍රික් ක්‍රිකට් සංමය ගෞරව ලේකම් ශ්‍රී ප්‍රභාකරන් මහතාව අපගේ අර්ථයන්ම පිළිගනිමි පිරිනමන නෙමු. එරේම නෝවුඩ් ෂාන් බුක් ෂොප් මිකරු වෙන ශ්‍රී සසිකුමාර් මහතාව, MMC මිල්ක් මජේන්දිරන් මහතාව සහ මිල්ක් විජයන් මහතාව ද UK සගා නෙවිල් පෙර්නාන්ඩෝ මහතාව පෙමිණීමේ සහායෝකය වෙනුවෙන් උණුසුම් ලෙස පිළිගනිමු. එම තරඟාවලියට සහභාගී වන කණ්ඩායම 24ක් කළමනාකරුවන් සහ නායකයන්ද සංවිධාන කමිටුව වෙනුවෙන් අපගේ උණුසුම් සහ රත්යංග පිළිගැනීම පිරිනමන එනමින් උපසමගේ පෙමිණීම මෙම අවස්ථාවට විශාල වටිනාකමක් සහ උද්‍යෝගයක් එක්කාරයි අද උපසම මෙහි සිටීම අපට මාතුටයි වේවා. ස්තුතියි සියලු දෙනාටම. සාර්ථකයේ සහ සතුටුදායක තරඟාවලියක් ප්‍රදානය කරමි. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். பழைய மாணவர் சங்கங்களுக்கிடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நட்பு கிரிக்கெட் போட்டியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு எங்களை கௌரவித்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் எங்களுடன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டுள்ள நுவரெலியா மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் கௌரவ செயலாளர் திரு பிரபாகரன் அவர்கள் மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம். அதுபோல் நோர்வுட் ஷான் புக் ஷாப் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சசிகுமார் அவர்களையும், MMC மில்க் சென்டர் மகேந்திரன் மற்றும் மில்க் விஜய் திரு நெவில் பெர்னாண்டோஸ் அவர்களையும் வரவேற்கிறோம்.
ஆதரவிற்கும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்துள்ள 24 அணிகளின் மேலாளர்களையும் அணித்தலைவர்களையும் ஏற்பாட்டு குழுவின் சார்பில் உளமார்ந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம். உங்களின் வருகை இந்த நிகழ்வுக்கு பெரும் மதிப்பையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. இன்று உங்களை அனைவரையும் இங்கு காணுவதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. அனைவருக்கும் வெற்றிகரமான மற்றும் மகிழ்ச்சியான போட்டி தொடராக அமைய வாழ்த்துகிறோம். நன்றி. வரவேற்பினை வழங்கி வைத்த எங்களுடைய சிறார்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக ஒரு வரவேற்பு நடனம் ஒன்று இந்த வேலையிலே இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த உத்தம மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி திரு செல்வி சஜானி ஆகிய அவருடைய இந்த வரவேற்பு நடனம் இந்த வேளையில் இன்றைய நாளில் தற்பொழுது அரங்கேற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. Pani mama tida dagadin tarini kita gadin tari kita to. Pani mama, saga pani mama, saga pani mama tida dagadin tarini kita gadin tari kita tom naach rahe gori tam tidam teri tare kita dagadin tarini kita gadin tari kita tom naach rahe gori tam tidam teri tare kita dagadin tarini kita gadin. बाजे पायल कहो झनन झनन बाजे पायल कहो झनन झनन बाजे
చరణ 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 దోం దోం చరణ 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 దోం దోం చరణ 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 దీం తరి నికిత దీం తరి కిట తో नाच रहे गोरी ताम दी ताम ते तरे किरत दीम तरी किरत दे வரவேற்புரை வழங்கி வைத்து செல்வி சஜானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான பழைய மாணவ சங்கங்களுக்கு இடையிலான இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டிக்கான ஆரம்ப நிகழ்வோடு தான் நாங்கள் இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் நாங்கள் கை கோர்த்திருக்கின்றோம் என்பது சிறப்பம்சமாகும். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இன்றைய நாளிலே இந்த நிகழ்வானது ஆரம்ப நிகழ்வாக இந்த ஜூனியர் சீனியர் என்ற அடிப்படையில் இந்த போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே ஒவ்வொரு குழுவிலும் 4 குழுக்களாக அணிகள் பிரிக்கப்பட காத்திருக்கின்றது. ஒரு குழுவிலே 3 அணி வீதமாக 4 அணிகள் 4 குழுக்களாக நாங்கள் இந்த அணிகளை நாங்கள் பிரிக்க காத்திருக்கின்றோம். எனவே அந்த குழுக்கள் முறையிலான அணிகளினுடைய போட்டிகளை தீர்மானிப்பதற்கும் அதனை போல இந்த போட்டி தொடருக்கான கேடயங்களை நாங்கள் இந்த வெளியிலே அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக தான் இன்றைய நாளிலே இந்த நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பம்சமாகும். அந்த வகையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்றி இன்றைய நாளில் எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி நூறிலே மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர், அதன் போல ஹெட்டன் உதைப்பந்தாட்ட சம்பளத்தினுடைய கௌரவ தலைவர் திரு ராமசாமி பிரபாகரன் ஐயா அவர்களையும், அதனை போல இந்த தொடரினுடைய பிரதான அனுசரணையாளராக எங்களோடு இணைந்திருக்கின்ற ஷான் புக் ஷாப் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு சசிகுமார் அவர்களையும், அதனை போல எங்களுடைய எம்என்சி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு மகேந்திரன் அவர்களையும், அதன் போல எங்களுடைய நூறிலே மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய பாடசாலை அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர், அதனை போல ட்ரீமர்ஸ் உணவகத்தினுடைய உரிமையாளர் திரு நெவில் பெர்னாண்டோ அவர்களை நாங்கள் இந்த வேளையிலே அன்போடு நாங்கள் அழைத்து நிற்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த சுற்றுப்போட்டியினுடைய சாம்பியன், அதனை போல
இரண்டாவது இடத்தினை பெற்றுக்கொள்கின்ற அணிகளுக்கான கேடயங்கள் இந்த வெளியிலே அறிமுகப்படுத்தப்பட காத்திருக்கின்றது. எங்களுடைய அழைப்பினை ஏற்றி இந்த நாளிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்களுடைய சிறப்பு பெருந்தகைகளினுடைய கரங்களிலிருந்து இந்த கேடயங்கள் தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்டமான கேடயம் இந்த சுற்றுப்போட்டிகளுக்காக இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட காத்திருக்கின்றமை சிறப்பம்சமாகும். எனவே இந்த சுற்றுப்போட்டியினுடைய குழுக்களினுடைய அமைவாக சீனியர் அணியிலிருந்து ஒரு அணி, அதனை போல ஜூனியர் அணியிலிருந்து ஒரு அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த முதலாவது இடம் இரண்டாவது இடம் எந்த பாடசாலை அணிக்கு செல்ல காத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2026 ஆண்டுக்கான பழைய மாணவ சங்கங்களிலான இந்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய பிரம்மாண்டமான கேடயங்கள் இந்த வேளையிலே உத்தியோகபூர்வமாக இந்த வேளையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்றி எங்களுடைய இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்களுடைய அனைத்து சிறப்பு பெருந்தகைகளினுடைய கரங்களிலிருந்து தற்பொழுது இந்த நிகழ்விலே இந்த விழா மேடையிலே அறிமுகம் செய்யப்பட காத்திருக்கின்றது. எனவே அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த வெளியிலே இந்த கேடயங்களை இந்த சபைக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இரண்டாயிரத்தி 26 ஆண்டுக்கான பழைய மாணவ சங்கங்களுக்கு இடையிலான இந்த எட்டன் பிராந்தியத்தினுடைய இந்த மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய பிரம்மாண்டமான கேடயங்கள் இந்த வெளியிலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய 4 பெருந்தகைகளுடைய கரத்தில் இருந்தது சுற்றுப் போட்டியினுடைய சாம்பியன் கிண்ணம் இந்த வெளியிலே அறிமுகம் செய்யப்பட காத்திருக்கின்றது. அதனை போல இரண்டாவது இடத்தினை பெறுகின்ற அணிக்கான கேடயமும் இந்த வெளியிலே அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக பிரம்மாண்டமான கேடயம் இந்த வெளியிலே இந்த சுற்றுப் போட்டிகளுக்காக வழங்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 24 அணிகள் எந்த அணிக்கு இந்த வெற்றி கேடயம் செல்லும் என்பதை நாங்கள் எதிர்வரும் இம்மாதம் 31ஆம் திகதி நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். இதனைப் போலவே இந்த சுற்றுப் போட்டியிலே அரையிறுதிக்கு தகுதி பெறுகின்ற அணிக்கு கேடயங்கள் காணப்படுகின்றது. அதனை போல காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறுகின்ற அணிக்கு கேடயங்கள் காணப்படுகின்றது. அதனை போல சூப்பர் 16 அணிகளுக்கும் பங்கேற்றிய அணிகளுக்குமான கேடயங்கள் வழங்கப்பட காத்திருக்கின்றவை சிறப்பம்சமாகும். அதே போல இந்த நிகழ்விலே இந்த ஆரம்ப வரவேற்புரையினை நிகழ்த்திய எங்களுடைய சிறார்களுக்கான நினைவு பரிசு இந்த வெளியிலே வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக எங்களோடு இணைந்திருக்கின்ற திரு ராமசாமி பிரபாகரன் ஐயா அவர்களுடைய கரத்திலிருந்து இந்த வெளியிலே இந்த நினைவு பரிசு வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வினுடைய ஆரம்ப வரவேற்புரையினை அழகாக எங்களுக்காக நிகழ்த்திய மும்மொழியிலே நிகழ்த்திய திரு கிரிஷ், அதனை போல ஷஷ்விக், அதனை போல நதீஷன் ஆகியோர் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான பதக்கங்கள் வழங்கி இந்த வெளியிலே நாங்கள் கௌரவிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய இந்த அழைப்பினை ஏற்றி இருக்கின்ற நாளில் எங்களோடு இணைந்திருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி அவர்களுடைய கரத்திலிருந்து இந்த வேளையிலே இந்த பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இந்த நிகழ்வினை ஆரம்பித்திருந்தார்கள். எனவே வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை போல இந்த வரவேற்பு நடனத்தினை எங்களுக்காக வழங்கி வைத்திருந்த செல்வி சஜாதினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கான இந்த நினைவு சின்னம் இந்த வேளையிலே வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. செல்வி சஜானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே
தொடர்ந்து இந்த நிகழ்வினுடைய வாழ்த்துறையினை நிகழ்த்துவதற்காக இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக எங்களுடைய இணைந்திருக்கின்ற எங்களுடைய நூறிய மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர் திரு ராமசாமி பிரபாகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். Good evening everyone. Have a nice day. முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக நடத்தி முடித்த கடந்த வருடம் நடந்து முடிந்த அதற்கு என் வாழ்த்துக்கள். அதே போல் இரண்டாவது தடவையாக இந்த போட்டியை நடத்துவதற்காக கிசா அவரோடு சேர்ந்து அவரின் குழு மிக சிரமப்பட்டு அனைவருடன் பேசி, எனக்கு தெரியும் ஒரு மாத காலமாக அனைத்து பழைய மாணவர்களுடன் பேசி இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு அனைத்து வேலை திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் எனது வாழ்த்துக்கள் 18 பழைய மாணவர் சங்கம் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றது. அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த விஷயம் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்ன்னு இல்லாமல் நான் பார்க்குறது ஒத்துமைன்னு பார்க்குறேன். மலையகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் ஒற்றுமையாக ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறோன்னா அது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். என்னையை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், நாங்கள் சொற்போல் சின்ன காலத்துலேருந்து விளையாண்டுருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நோவுட் என்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இந்த சொற்போல் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இலங்கையில் இன்று என்சிசி, யங் ரோவர்ஸ் என்று பல பேருக்கு தெரியும் என்றால் அது ஒரு கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்டை உருவாக்குவதற்கு சின்ன காலத்திலிருந்து எங்களோடு சேர்ந்து உழைத்த அனைத்து எனது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதேபோல் எதிர்வரும் காலங்களிலும் இந்த நோவுட் பிரதேசத்தில், இந்த ஹட்டன் வலய கல்வி வலய பிரதேசத்தில் கடினப்பந்து போட்டியின் சிறப்பாக விளையாட வேண்டும் என்பதே எனது குறிக்கோள். அதற்கு பழைய மாணவர் சங்கத்தின் உதவி எங்களுக்கு தேவை. காரணம், கடினப்பந்து விளையாடும் போது நிறைய செலவுகள் இருக்கின்றன. சிறார்கள் விளையாடுகிறார்கள், அவர்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து பாடசாலைகளுக்கும் செய்து வருகிறோம். இதில் முக்கிய காரணம், பல பாடசாலைகள் பாடசாலை மட்டத்தில் கிரிக்கெட் போர்டில் ரெஜிஸ்டர் ஆக வேண்டும். ஆகும்போது அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 19 இது மூன்றும் சேர்ந்து நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகுனா அதுக்கு பிற்பாடு நாங்கள் உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் அந்த பாடசாலைக்கு செய்து கொடுப்போம். இதுக்கு பழைய மாணவர்கள் உதவ வேண்டும். சில பாடசாலைகள் தற்போது விளையாடி வருகின்றார்கள். பல பாடசாலைகள் இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் எங்களை நாடினீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம், உங்களில் உள்ள சிறார்களை எப்படி சர்வதேச அளவில் விளையாட வைக்க இயலும் அப்படின்றத நாங்கள் தருவோம். காரணம், மென்பந்து போட்டி சிறப்பானது ஒன்று. அதே போல் சர்வதேச அளவில் விளையாடுவதென்றால் உங்களுக்கு கடினப்பந்தில் மட்டுமே போக முடியும். உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் சிறார்கள் இருக்கின்றார்கள், அவர்களும் இன்று விளையாடுவார்கள். நீங்களும் டிவியில் மேட்சஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இந்த வருடம் அண்டர் 19 நூரெலியா டிஸ்ட்ரிக்ட் டீம் வந்து முந்தா நாள் நடந்த மேட்ச் கண்டி டிஸ்ட்ரிக்ட் A1 அணியோடு சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றார்கள். காரணம், இங்குள்ள பயிற்சியாளர்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இங்கிருந்து அழைத்து சென்று முதல் முறையாக, இரண்டாவது முறையாக கண்டி ஒரு அணியோடு விளையாடி நூரெலியா அணி வெற்றி பெற்றுள்ளது. அது ஒரு சிறப்பு மிக்க தருணமாக நான் நினைக்கின்றேன். அதிலிருந்து 2 மாணவர்கள் அல்லது 3 மாணவர்கள் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அணிக்குள் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கின்றது. காரணம், கடினப்பந்து விளையாடும் போது தனது பாடசாலையில் உள்ள பெயரையும் முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும். தனது திறமைகளை வளர்த்து கொண்டால் நல்ல பாடசாலைகள் என்று சொல்ல மாட்டேன், இதோடு கிரிக்கெட்டில் டெவலப்பான உள்ள பாடசாலைகளில் நிறைய உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், ட்ரினிட்டி, கின்சூட், சில்வஸ்டர், அது மாதிரி ராயல், ஆனந்த, நாலந்த காலேஜில் அவர்களுக்கு படிப்புக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கின்றது. நான் அன்பார்ந்த பழைய மாணவர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் பாடசாலையில் கிரிக்கெட் டெவலப் பண்ண வேண்டும் என்றால் எங்களை நாடுங்கள். நாங்கள் உங்களுக்கு எந்த நாளும் உதவிக்கு நிற்கின்றோம். நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் உங்களில் இந்த
இந்த உங்களில் உள்ள மலையக இளைஞர் ஒருவர் எதிர்காலத்தில் சிறப்பாக விளையாடி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாடுற அதிகம் வாய்ப்புகளை அமைத்து தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். தேங்க்யூ. அது ஒரு சிறிய மெசேஜ் உங்கள் எல்லாத்துக்கும். இந்த கடினப்பந்தை பற்றி ஒரு விளங்கப்படுத்தணும். அதே மாதிரி அதில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா இப்போ ஃபுட்பால் விளையாடுறீங்கன்னு சொன்னால் அதில் கோச்சிங், டெவலப்மெண்ட், எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் லெவல் 0, லெவல் 1, லெவல் 2 நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோச்சர் ஆகலாம். இன்றைக்கி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோச்சராக இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 1 லட்சம் இருந்து 2 லட்சம் இருந்து 3 லட்சம் ஒரு நபருக்கு சம்பளம் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் அம்பையரிங், எங்களை நாடி நீங்கள் அம்பையரிங் எக்ஸாம் செஞ்சு அம்பையர் ஆகினீங்கன்னு சொன்னால் ஒரு மேட்சுக்கு இன்றைக்கி நாங்கள் 6500 பே பண்ணுறோம். அது மாதிரி சல்லி மட்டும் இல்லை, உங்களுக்கான எதிர்காலத்தில் நீங்கள் A டிவிஷன் இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் அம்பையர் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இதிலே அடங்கியுள்ளது. நிறைய பேருக்கு இந்த கிரிக்கெட் விளையாடுறது மட்டும்தான் தெரியுது. அதில் உள்ள இன்புட், அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் தெரியல. இளைஞர்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, இங்கேயே 0 லெவலில் எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க. இவங்க எல்லாம் 0 லெவல் கோச்சஸ் தான். அடுத்து லெவல் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கனால, நான் பழைய மாணவர்கள் இருக்கனால தான் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். ஏன்னா உங்களால் தான் முடியும் ஒரு பாடசாலையின் விளையாட்டு அபிவிருத்திக்கு நிறைய உதவி செய்கிறதுக்கு. ஏன்னா நான் கடந்த காலங்களில் பார்த்து கொண்டு இருக்கின்றேன், நிறைய பாடசாலைகள் தனது பழைய மாணவர்களை சங்கம் சேர்ந்து நிறைய விளையாட்டு போட்டிகள், நிறைய கிரிக்கெட் மேட்சஸையும் இங்கே வச்சு சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. உங்கள் சிறார்களுக்கு நீங்களே உதவி செய்ய வேண்டும். நாங்கள் பக்கபலமாக நிற்கின்றோம். அதே மாதிரிக்க இந்த டூர்னமெண்ட்டை சிறப்பாக செய்கிறதுக்கு கிசாவி குழு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் எவ்ரிவன். இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாகவும் அதே போல் இந்த நிகழ்வினுடைய வாழ்த்துறையை நிகழ்த்தி வர எங்களுடைய நுவல்லியா மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தினுடைய கௌரவ செயலாளர் திரு ராமசாமி பிரபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும், அதனை போல இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்விற்காக வருகை தந்து இந்த நிகழ்வினை இன்னுமாக அலங்கரித்தமைக்காக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வினுடைய இறுதி கட்டத்துக்கு நாங்கள் செல்ல காத்திருக்கின்றோம். இந்த கேடயங்கள் உத்தியோகபூர்வமாக இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பிரதான அனுசரணையாளர்களுடைய கரங்களிலிருந்து போட்டி ஏற்பாட்டு குழுவினுடைய உறுப்பினர்களுக்கு இந்த வேளையிலே வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. அதற்கு முன்பதாக இன்றைய நாள் சற்று சிரமமான ஒரு நாள். மாலை வேளையில் தான் இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். எனவே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற 24 அணியினுடைய அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவ சங்கத்தினுடைய அனைத்து நிறைவேற்று உத்தியோகஸ்தர்களுக்கும், அதனை போல அணியினுடைய தலைவர்கள், அதனை போல விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஏற்பாட்டு குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்றைய நாளிலே உங்களுடைய பொன்னான நேரத்தினை எங்களுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக எங்களோடு இணைந்திருந்த அனைத்து சிறப்பு பிரதம எங்களுடைய பெருந்தொகைகளை நாங்கள் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இறுதி சந்தர்ப்பத்தில் இந்த உத்தியோகபூர்வமாக இந்த கேடயங்கள் தற்பொழுது ஏற்பாட்டு குழுவிற்கு நாங்கள் கையளிக்க காத்திருக்கின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த போட்டியினுடைய ஏற்பாட்டு குழுவினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்களான திரு துசித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த கேடயங்களை பெற்றுக்கொள்வதற்காக அதனை போல திரு சசங்க பண்டார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அதனை போல அஷான் கோகுல் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த கேடயத்தினை உத்தியோகபூர்வமாக எங்களுடைய அனுசரணையாளர்களுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அந்த வகையில் இந்த சுற்றுப்போட்டியினுடைய 2வது இடத்தினை பெற்றுக்கொள்கின்ற அணிக்கான கேடயம் இந்த வேளையிலே பிரம்மாண்டமான கேடயம் நேரடியாக உத்தியோகபூர்வமாக ஏற்பாட்டு குழுவினருடைய கரங்களுக்கு வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நாளிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற MNC நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுடைய கரத்திலிருந்து இந்த சுற்றுப்போட்டியினுடைய 2வது இடத்தினை பெற்றுக்கொள்கின்ற இந்த கேடயம் உத்தியோகபூர்வமாக இந்த போட்டி ஏற்பாட்டு குழுவினுடைய கரங்களுக்கு இந்த வேளையிலே வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. திரு அஜித் அவர்களும் இந்த வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற சசங்க பண்டார் அவர்களை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உத்தியோகபூர்வமாக இவர்களுடைய அனுசரணையிலே இந்த கேடயம் இந்த வெளியில் நேரடியாக இந்த போட்டியினுடைய பிரதான ஏற்பாட்டு குழுவுக்கு இந்த வெளியிலே உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை போல இந்த சுற்றுப்போட்டியினுடைய சாம்பியனாக தெரிவு செய்யப்படுகின்ற அணிக்கான இந்த பிரம்மாண்டமான கேடயம் தற்பொழுது எங்களுடைய ஏற்பாட்டு குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சுற்றுப்போட்டியினுடைய பிரதான அனுசரணையாளராக எங்களுடன் இணைந்திருக்கின்ற நோவுட் ஷான் புக் ஷாப் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு சசிகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக இந்த வேளையிலே இந்த பிரம்மாண்டமான இந்த சாம்பியன் கேடயம் இந்த ஏற்பாட்டு குழுவினுடைய கரங்களுக்கு இந்த வேளையிலே வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது.
அதே போல திரு நெவில் பெர்னாண்டோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சுற்றுப்போட்டியினுடைய சிறப்பு விருதுகளாக இருக்கின்ற சிறந்த தொடராட்ட நாயகன், சிறந்த துடுப்பாட்ட வீரர், அதே போல பந்து வீச்சாளருக்கான கேடயங்கள் இந்த வேலையை உத்தியோகபூர்வமாக எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினுடைய கரங்களுக்கு வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது. இந்த நிகழ்வினை நாங்கள் இந்த வேளையிலே இந்த கேடயம் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அனுசரணையாளர்களுடைய கரங்களிலிருந்து நேரடியாக ஏற்பாட்டு குழுவினுடைய கரங்களுக்கு இந்த வேளையிலே வழங்கி வைக்கப்பட்டு இந்த நிகழ்வு தற்பொழுது இனிது நிறைவுக்கு வர காத்திருக்கின்றமை சிறப்பம்சமாகும். இதன் தொடர்ச்சியாக இந்த போட்டிகளுக்கான குழுக்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே நாங்கள் பெயர் குறிப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அணிகள் வந்து உங்களுக்கான இந்த குழுக்களிலே உங்களுடைய போட்டிகளை தீர்மானித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அறிவித்தலை சற்று கவனமாக செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த போட்டியானது 5 பந்து ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இடம்பெறும். எனவே ஒரு அணியிலே கட்டாயமாக 5 பந்து வீச்சாளர்கள் நீங்கள் பாவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பந்தினை எரிகின்றார் என்ற குற்றச்சாட்டு கள நடுவர்களினால் தீர்மானிக்கப்படுமாக இருந்தால் அந்த தொடர் முழுவதுமாக அந்த பந்து வீச்சாளருக்கு பந்து வீச நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல முழுமையாக இது 5 ஓவர் போட்டியாக தான் இடம்பெறும். போட்டி நிறைவுக்கு வரும் வரை. எனவே குறித்த நேரத்துக்கு போட்டிகள் ஆரம்பிக்கப்படும். எனவே அணிகளினுடைய வரவு தாமதமாகுமாக இருந்தால் எதிரணிக்கு கட்டாயமாக அந்த போட்டியினுடைய புள்ளிகள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குழுவுக்கு 3 அணிகள் வீதம். சீனியர் குழுவிலே 4 குழுக்கள், ஜூனியர் குழுவிலே 4 குழுக்கள் பிரிக்கப்பட காத்திருக்கின்றது. லீக் சுற்று போட்டி தான் இடம்பெறும். எனவே ஒரு அணிக்கு முதலாவது லீக் சுற்று போட்டியிலே 2 போட்டிகள் உங்களுக்கு விளையாடுவதற்காக கிடைக்கப்பெறும். நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் தான் முதலாவது அணி, இரண்டாவது அணி, ஒரு குழுவிலிருந்து 2 அணிகள் 2ஆம் சுற்று போட்டிக்கு, நொக் அவுட் சுற்று போட்டிக்கு தகுதி பெறும் என்பதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே முதலாவதாக வெளியேறுகின்ற 8 அணிகளுக்கான இந்த போட்டியிலே பங்கு பற்றியதற்கான கேடயங்கள் வழங்கப்படும். அதன் தொடர்ச்சியாக வருகின்ற 16 அணிகள் ஒவ்வொரு குழுவிலிருந்து போட்டிகள் பிரிக்கப்பட்டு போட்டிகள் இடம்பெறும். அந்த போட்டியிலே 2வது நொக் அவுட் சுற்று போட்டியிலே தோல்வியுற்று வெளியேறுகின்ற முதல் 8 அணிகளுக்கு சூப்பர் 16 என்ற அடிப்படையில் கேடயங்கள் வழங்கப்படும். அதன் தொடர்ச்சியாக காலிறுதி போட்டிகள் ஆரம்பிக்கப்படும். அந்த காலிறுதி போட்டியிலே தோல்வியுற்று வெளியேறுகின்ற 4 அணிகளுக்கு சூப்பர் 8 என்ற அடிப்படையிலே 4 அணிகளுக்கான கேடயங்கள் வழங்கப்படுவதோடு அரையிறுதியிலே தகுதி பெற்று அரையிறுதியிலே வெளியேறுகின்ற 2 அணிகளுக்கு அரையிறுதிகளுக்கான கேடயம் வழங்கப்படுவதோடு சாம்பியன், அதே போல ரன்னர்ஸ் அப் ஆகிய 2 கேடயங்கள் இந்த வெளியில் உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கேடயங்கள் வழங்கப்படும். எனவே 24 அணிகளுக்கும் கேடயங்கள் கட்டாயமாக வழங்கப்படும். இந்த பிரம்மாண்ட கேடயங்களோடு இந்த கேடயங்களுக்காக இணைவாக தான் அந்த கேடயங்களும் நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இடம்பெறுகின்ற அனைத்து போட்டிகளுக்குமான போட்டியினுடைய ஆட்ட நாயகன் விருது வழங்கப்படும். எனவே அதனை கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற அதேவேளை இதுவரையிலும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குழுவிலும் அதிகமானவர்கள் கேட்டிருந்தீர்கள். இதுவரையிலும் உறுதியான முடிவுகள் எட்டப்படவில்லை. அனுசரணையாளர்களிடத்திலிருந்து எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்குமாக இருந்தால் இந்த சுற்றுப் போட்டிகளுக்கான ஒரு பணப்பரிசினை வழங்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சி வெற்றியளிக்க எங்களுடைய அனுசரணையாளர்கள் எங்களுக்கு இணைவர்களாக இருந்தால் ஒரு பணப்பரிசு முதலாவது இடம், 2வது இடத்துக்காக வழங்கப்படுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு உத்தியோகபூர்வமாக இந்த நேரில் இந்த வேளையிலே நிறைவுக்கு வர காத்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக குழுக்கள் இடம்பெறும். எனவே முதல் நாள் போட்டிகள் ஜூனியர் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் 28ஆம் தேதி முழுமையாக இடம்பெறும். 29ஆம் தேதி சீனியர் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறும். அதன் தொடர்ச்சியாக தான் 31ஆம் தேதி இறுதிப் போட்டிகள் இடம்பெறும் என்பதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே அனைவருக்கும் நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தற்பொழுது குழுக்களிலே நாங்கள் அணிகளை உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்ய காத்திருக்கின்றோம். எனவே விளையாடுகின்ற வீரர்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாடசாலையினுடைய பெயரினை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த நாமத்தோடு தான் விளையாடுகின்றீர்கள். எனவே மைதானத்தினுடைய உடை அமைப்புகளிலிருந்து அந்த மைதானத்தில் ஒரு வீரராக நீங்கள் செயற்படுவது மிக முக்கியமான விடயம். எனவே எங்கள் அனைவருக்குமே தெரியும், கிரிக்கெட் என்பது ஒரு கணவான்களினுடைய விளையாட்டு. எனவே அந்த தன்மையை, அந்த கௌரவத்தினை நீங்கள் அனைவரும் பாதுகாப்பீர்கள் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே நம்புகின்றோம். எனவே இந்த 3 நாட்களும் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை போல முழுமையாக ஸ்கோர் விவரங்கள்
ஸ்டம்ப் செட் ஊடாக உங்களுக்காக வழங்கப்படும். அதில் ரன் ரேட் முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே போல் இலங்கையினுடைய மென்பந்து நடுவர் குழாத்திலிருந்து தான் நடுவர்களும் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றார்கள். எனவே இந்த சுற்றுப் போட்டிகளுக்கும் இந்த நடுவர்களுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. நடுநிலையான நடுவர்கள் தான் கொண்டு வரப்பட காத்திருக்கின்றார்கள். எனவே போட்டியினுடைய நீதிக்கேற்ப போட்டிகள் சிறப்பாக இடம்பெறுவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். எனவே 24 கழகங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த வருடம் கடந்த வருடம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்து 2வது அத்தியாயத்தில் நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக எடுத்து செல்வதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.